தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் கட்சியின் சிறப்பு ஆலோசகராக செயல்பட இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தற்போது ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா அவருடைய இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயுடன் இவர்கள் 4 பேரும் ஆலோசனையை நடத்தியிருந்தார்கள். சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று 2வது நாளாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 தேர்தலை நோக்கி பணிகளை தீவிரப்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரசாந்த் கிஷோருடனான சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒப்பந்தம் இல்லாமல் நட்பு அடிப்படையில பிரசாந்த் கிஷோர் தாவேகாவிற்கு சிறப்பு ஆலோசகராக பணியாற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது 2வது நாளாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் பல முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாற்று கட்சியிடமிருந்து நிர்வாகிகளை தாவேகாவில் இணைப்பது, அதேபோல் தாவேகாவில் உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது, தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், கூட்டணி குறித்து அமைக்கப்பட வேண்டிய அந்த வியூக வகுப்பு பணிகள் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.